இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது கடந்த 2010ஆம் ஆண்டு மியூசிக் மாஸ்டர் இந்த இசை நிறுவனம் உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்குல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 1997ஆம் ஆண்டு இளையராஜாவினுடைய மனைவி பெயரில் இருக்கக்கூடிய ஒரு இசை நிறுவனத்திடம் அந்த ஒப்பந்தம் மேற்கொண்டதாகவும், அந்த ஒப்பந்தத்தின்படி தேவர் மகன், பாண்டியன், பிரம்மா, குணா உள்ளிட்ட 109 திரைப்படங்களுடைய இசை வெளியீட்டு உரிமை தங்கள் நிறுவனம் பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தங்களுடைய அனுமதி பெறாமல் இந்த படங்களுடைய பாடல்கள் தற்போது யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் எதிர்த்தரப்பு மனுதாரர்களாக இளையராஜாவின் இசை நிறுவனம் மற்றும் இளையராஜா ஆகியோர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணையானது நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஒப்பந்தம் மேற்கொண்ட அந்த யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்கள் எதுவும் இல்லை, அதை பற்றி இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆடியோ ரிலீஸ் ஒப்பந்தம் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சாட்சியம் அளிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நீதிமன்றம் என சொல்லப்படக்கூடிய இந்த வாக்குமூலங்கள், சாட்சியங்கள் பதிவு செய்து கொடுக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இசைஞானி இளையராஜா இன்றைக்கு சாட்சியம் அளிப்பதற்காக ஆஜராக வந்திருக்கிறார். அவர் உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவர் இனி அந்த மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.